தமிழ்நாட்டில் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வடையும் நிலையில் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 23ஆம் தேதி மாநிலத்தின் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வடையும் நிலையில் அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி கோவையில் என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வாக்கு சேகரித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்து திமுக, காங்கிரஸ் பெண்களுக்கு துரோகம் இழைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். சென்னை வில்லிவாக்கத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளால் ஆட்சி மாற்றத்துக்கு தமிழர்கள் தயாராக உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தை வரவேற்ற காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, இங்கு பிறக்காவிட்டாலும் அன்பு, மரியாதையால் அவர் தமிழராகவே கருதப்படுவதாக தெரிவித்தார். புதுக்கோட்டையில் பரப்புரையில் ஈடுபட்ட கார்த்தி சிதம்பரம், தேர்தலில் புதிதாக போட்டியிட வருவோர் வாக்குகளை பிரித்து தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக கூறினார்.